ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரெகுலராக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற வேலையில் முடியவே இல்லை. அதையும் மீறி வீடியோ எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமல் அப்படியே ஃபோனில் வச்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி டெலிட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து என்னோட மேக்கப் வேனிட்டி வந்து க்ளீன் பண்ணுறேன். எப்போதுமே ஒவ்வொரு ப்ரைடல் மேக்கப் போயிட்டு வந்துட்டும் இதான் நடக்கும். இன்றைக்கி வந்து அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே ஒரு வீடியோவாக எடுத்து அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது மொத்தம் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து 55 நிமிஷம் ஆயிருக்கு. நான் டைம் பார்க்கல. இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். டோட்டல் 55 நிமிஷம் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து நான் ரொம்பவே 55 நிமிஷம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா, நிறைய கட் பண்ணி எடிட் பண்ணி ஸ்பீடு கொடுத்து அந்த மாதிரி எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஷார்ட் ஆக்கியிருக்கேன். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக செட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரே ஒரு பேக் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது போக இன்னும் 2 பேக் வரும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போக மாட்டேன். ஒரு சிலர் அப்படி பண்ணுவாங்க, பட் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் போகிற ப்ரைடுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து யோசித்து அதை மட்டுமே எடுத்து வைப்பேன். ஏன்னா தூக்கிட்டு நம்ம தான் போகணும், அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு அவசரமாக எடுத்து பண்ணும்போது நிறைய பொருள் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போவேன். அதனாலேயே ஒவ்வொரு ப்ரைடல் மேக்கப்புக்கு நாளும் நான் வந்து எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணிடுவேன். இது வந்து இப்போ கண்டினியூவாக மேக்கப் இருக்கிறனால ஒரே டைம் க்ளீனும் பண்ணி எது தேவையோ எடுத்து வச்சிட்ருக்கேன். இது போக 2 பேக் வரும். அது வந்து பார்லரில் இருக்குது. இது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அதனால் வீட்டில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறேன் க்ளீன் பண்ணி. கடையில் இருக்கிறது வந்து ஒன்று வந்து ரிங் லைட்டு ஸ்டாண்ட் அந்த மாதிரி வரும். இன்னொன்று வந்து ட்ரையர் ஜுவல் செட் அந்த மாதிரி வச்சு கொண்டு போவேன். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ப்ரைடல் மேக்கப்புக்கு காசு கேட்குறவங்க வந்து இவ்வளோ காசா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இருக்குது. இவ்வளோ திங்ஸ் வச்சு பண்ணால் தான் ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக வரும். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது மாதிரி அவங்களுக்கு நீட் லுக்கையும் கொடுக்கணும். இது நான் வச்சுருக்கிற இப்போ செட் பண்ண இல்லையா ஸ்ப்ரே ஒன்றுமே 1000 ரூபாய்க்கு மேலே தான். பிராண்டட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு காசு வந்து தரதுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் அட்டன் பண்ணுற மேக்கப்பில் வந்து பாதி பேர் வந்து கேட்ட காசு கொடுத்துட்றாங்க. ஆனால் பாதி பேர் வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ப்ரைடல் மேக்கப் போயிட்டு வந்துட்டுமே நான் வந்து கண்டிப்பாக ஒரு 4-5 ப்ராடக்ட் வாங்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அது ஏன்னு எனக்கே தெரில. அது கண்டிப்பாக ஸ்ப்ரேயெல்லாம் காலியாகும், ஏதாவது காலி ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் ஒவ்வொரு மேக்கப் போயிட்டு வந்தும் அந்த காசையே கொண்டு போயிட்டு நான் திங்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். ஏதாவது கொஞ்சமாக வாங்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் அட்டன் பண்ணுற மேக்கப்பில் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வந்து ப்ரொஃபஷ்னல் நீட்டாக படித்து பண்ணுறவங்க எல்லாருமே இதான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா திங்ஸுமே கொண்டு போயிடுவோம். சாரியை தவிர்த்து பூ வந்து நான் வந்து ஒரு சில டைம் அவங்களே அரேஞ்ச் பண்ண சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நானே அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கு தனியாக பேமெண்ட் வாங்கிட்டு பூவும் நானே ரெடி பண்ணிவிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க சாரியை தவிர்த்து எல்லாமே நான் கொண்டு போயிடுவேன். ஒரு திங்ஸ் கூட அவங்கள்ட்ட வாங்க மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன். ஒரு சிலர் வந்து மேக்கப் என்கொயரி பண்ணும்போது கேட்பாங்க, பேமெண்ட் கேட்டுட்டு அவங்க கம்மியாக சொன்னாங்க, இவங்க இவ்வளோ தான் சொன்னாங்க, அவங்க 1000 ரூபா தான் சொன்னாங்க, இவங்க 2000 ரூபா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க பண்ணுற மேக்கப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லலாம். 1000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, 2000 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. அந்தளவுக்கு அவங்க ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க அந்த காசுக்கு பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து தானே நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். அதனால தான் அதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் ஒவ்வொருத்தட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இதை பற்றி. அப்புறம் வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து எந்த ஸ்கின் அலர்ஜி சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கணும் இல்லையா. ஒவ்வொரு ஃபவுண்டேஷனும் 3000 மேலே தான் வரும். யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து 3000க்கு மேலே. எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ் எல்லாமே வந்து. அதனால் இது வரைக்கும் நான் இதெல்லாம் வந்து சொல்லி வீடியோவே போடலை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேலையே ரொம்ப பிடிக்கிறதுனால இது வந்து எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. இதே மற்ற வேலையாக இருந்தால் இவ்வளோ நேரம் பண்ணுறேன்னா அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். இந்த வேலையை 55 நிமிஷம் பண்ணியும் எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியலை. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பண்ணேன். இதுதான் மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணும்போது கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தனித்தனியாக பவுச்சஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த பேக்கில் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பவுச்சஸில் வச்சு வைக்கும்போது இடமும் சேவ் ஆகும், நிறையவும் உள்ளே வச்சுக்கலாம், நீட்டாகவும் இருக்கும். எடுத்து மேக்கப் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரைடல் மேக்கப்பும் போயிட்டும் நான் நினப்பேன் வரையில் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் கண்டிப்பாக முடியாது. அவசரமாக தூக்கி பேக்கில் எந்தளவுக்கு நீட்டாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சு கொண்டு வந்து வீட்டில் வந்து திரும்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். வெட் வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ப்ரஷ்ஷஸ்ஸு, பிளெண்டர் எல்லாத்தையுமே, கோம்ப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சாதான் எனக்கு அப்படி நிம்மதியாக அப்படியே தூக்கமே வரும். அப்புறம் வந்து நாளைக்கு ப்ரைடல் மேக்கப்னால் இன்றைக்கி எல்லாம் இருக்கான்னு ரொம்ப யோசிப்பேன். எதுக்கு ஒன்று கூட மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கான்னு ரொம்ப செக் பண்ணி ரொம்ப யோசித்து
எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேர்ள்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற ப்ராடக்ட் வந்து ஏதாவது டவுட் இருந்தால், இது என்ன ப்ராடக்ட் வாங்கலாம், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அது எவ்வளோ வரும், எங்கே வாங்கலாம், அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அது தனியாகவே வீடியோவாகவே போடுறேன். ப்ராடக்ட்டை காமிச்சு, ரேட்டை காமிச்சு, எங்கே வாங்கலாம் அப்படின்னு கூட நான் வீடியோவாக போடுறேன். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவில் வந்து ப்ராடக்ட்டை வந்து தெளிவாக நான் காட்டல, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப லாங் வீடியோவாக போகும். அதனால் உங்களுக்கு பார்க்க போர் அடிச்சிடக்கூடாது. அதனால தான் இப்படி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அதை மட்டும் காமிச்சு நான் வீடியோ போடுறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். என்னோடய ப்ரைடு வந்து ஃபேஷியல் பண்ணலை. நான் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃபேஷியல் பண்ணுங்கன்னு. ஏன்னா அவங்க பண்ணலைன்னா கூட அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப டீப் ட்ரையாக இருக்குது, டீஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சிக்கு இந்த மாஸ்க்கை வந்து நான் ஸ்பாட்டில் போய்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் போட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட ரிசல்ட் என்னென்னா, நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ ட்ரையாக இருந்தால் கூட உடனே இமீடியட்டாக நல்லா சாஃப்டாக்கி நல்லா உடனே பளிச்சின்னு ஒரு நம்ம ஸ்கின்னை வந்து மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேஸ் வந்து டீப் ட்ரையாக இருக்கும்போது மேக்கப் போட்டால் அந்த மேக்கப் வந்து நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணாது, வாமிட் பண்ணிடும். ஸோ நம்ம ஃபேஸை வந்து ஃபேஷியல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணாலும் அந்த மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. கண்டிப்பாக பிரைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை, நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நீங்களே ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க உடனே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஷீட் வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் யாராச்சும் இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பொட்டு வந்து புக்காக தான் வச்சுருப்பாங்க. எனக்கு என்னவோ அந்த புக்காக வாங்குறதுல இஷ்டமே இல்லை, விருப்பமும் இல்லை. ஏன்னே தெரியல. நிறைய ஷாப்பில் போய் பார்ப்பேன், ஆனால் வாங்கணும்னு தோணவே இல்லை. அதனால் நான் வெரைட்டியாக நிறைய எனக்கு பொட்டு நான் ரொம்ப பிடிக்கும், நிறைய வாங்குவேன். இது ப்ரைடலுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், எனக்கு தனியாக நிறைய வச்சுருக்கேன்.
டிசைனாக அந்த குட்டி சைஸு பெரிய சைஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கி வைப்பேன். என்னோடய ப்ரைடு ஃபேஸுக்கு எது செட் ஆகுமோ எது நல்லாயிருக்குமோ பார்த்து வைப்பேன். அதனால் புக்கு வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் யாராச்சும் நினைப்பீங்க பார்த்தா இந்த பொட்டு புக்கு வைக்கலை இவங்க அப்படின்னு, அதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் ஹேர்பின்னில் வந்து இந்த ஹேர்பின் தான் வாங்குவேன். அந்த நேம் வந்து எனக்கு மறந்துட்டு, சாரி உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு மறந்துட்டு. இந்த வைலட் கலர் அட்டை பார்த்துக்கோங்க. அந்த ஹேர்பின்னில் வந்து 2 முனையிலுமே வந்து ஊசியாக இருக்காது. நான் ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்து வாங்குவேன். ஏன்னா நம்ம அவசரத்தில் குத்தும்போது வந்து அந்த ஊசி ஹேர்பின் வந்து ஊசி மாதிரி இருந்தால் குத்திடக்கூடாது ப்ரைடுக்கு வந்து. அதனால் ஹேர்பின்னில் கூட நான் இப்படி தான் பார்த்து கவனமாக வாங்குவேன். ஒவ்வொரு பொருளுமே அப்படி தான் வாங்குவேன். நீங்களும் வந்து ஹேர்பின் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஹேர்பின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் சேஃப். டப்பாவில் வந்து ஹேர்பின், அப்புறம் வந்து யூபின், அப்புறம் வந்து பின் ஊக்கு, அப்புறம் வந்து ரப்பர் பேண்டு, அப்புறம் நீடில் ஊசி, த்ரெட்டு, இந்த மாதிரி அந்த க்ளூ, ஐலாஷஸ் க்ளூ, இது மாதிரி பிரித்து வச்சுருப்பேன். ஆனால் ஒவ்வொரு மேக்கப்பும் போயிட்டு அப்படியே நீட்டாக கொண்டு வரணும்னு நினைப்பேன். அங்கே அவசரத்தில் எடுக்கிறனால குழம்பிடும். அதை வந்து இங்கே கீழே கொட்டி தனித்தனியாக பிடிக்கிறதுக்குள்ளே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். மற்ற வேலையெல்லாம் ஈஸினாலும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பிரிக்கிறது. நீங்களே நினைப்பீங்க, என்னடா இப்போ தானே கொஞ்சம் நேரம் முன்னாடி பிடிச்ச வேலை, ஜாலியாக சந்தோஷமாக செஞ்சேன்னு சொன்னேன், இப்போ கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னேன்னு நினைப்பீங்க. அப்போ ஹேர்பின், யூபின், சாரீ பின், ரப்பர் பேண்ட் இதெல்லாம் பிரித்து அடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஹேர்பின்லாம் நேராக வைக்கணும்னு நினைப்பேன். நான் அடுக்கும் போது நேராக வைப்பேன். ஆனால் திரும்பி எப்படியும் வந்து மேக்கப் பண்ணிட்டு வரும்போது குழம்பிடும். இந்த கர்லர், ஸ்ட்ரைட்னர், க்ரிம்பர் எல்லாமே வந்து 3000 மேலே தான். கரெக்டான ரேட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாம் 3000 ரூபாய்க்கு மேலே வருங்கிறது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ தெரியும் ஏன் இவ்வளோ காசு வாங்குறாங்க, இந்த பொருளெல்லாம் இவ்வளோ ரேட்டு வருது, இவ்வளோத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று என்னென்னா,
நான் இது வரைக்கும் இந்த ட்ராவல் பண்ணி போகிறோம் இல்லையா, எந்த ஊராக இருந்தாலும் அதுக்கு நான் தனியாக சார்ஜ் பண்ணதே இல்லை. நான் இந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி ஒரே சார்ஜ் தான் பண்ணுறேன். லண்டன்லேருந்து எனக்கு ஒரு ப்ரைடு வந்திருந்தாங்க. ஒரு 5 மேக்கப் அவங்களுக்கு நான் தான் பண்ணேன். அவங்க இங்கேருந்து நாங்கள் திருவானந்தபுரம் போய் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவங்க ட்ராவல் சார்ஜ் கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எவ்வளோ கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் கொடுத்தாங்க. அது தவிர்த்து நான் வேறு எங்கேயுமே வாங்கலை. இந்த 2 குட்டி பர்ஸும் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் தான், டெய்லி யூஸஸ்க்கு உள்ளது தான். இதையும் கண்டிப்பாக நான் அடுத்து என்னென்ன வச்சுருக்கேன்னு ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள், நாளைக்கே கூட போட்டுறேன்.